மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா கிள்ளியூரில். அங்கே வந்து வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு, சுவாமிநாதன் அவர்கள் இல்லை மயிலாடும் பாறைக்கு மேல் எடுத்த முருகரை கொண்டே மறுபடியும் வைங்க. டைரக்ஷன் கொடுக்குறாரு, முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில் கிள்ளியூரில் வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேலே வைக்கல. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்ணுறாங்க, அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால் இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட்டு கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலினா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனால் மோடி அவர்களோ மத்திய அரசோ வேறு யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்தில் மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால் இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்தில் கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்தில் இருக்கு, அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும் பாறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்கள் சந்தோஷமா இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாதுங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு இப்போ தான் போயிருக்கிறாங்க. எங்களுடைய ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் முடிவெடுப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சகோதரர் சூர்யா அவங்க அன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க, காவல்துறை தாக்குனாங்க, அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவரை கைது பண்ணாங்க, சம்பந்தமே இல்லாமல், அதெல்லாம் பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து போராடும். அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா, இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்போ கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்தில் 1800 லேட் 1800 கதை சொல்கிறாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேலே அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். நம்மகிட்ட சான்று இருக்குது, பல இலக்கிய சான்று இருக்குது. அது தீபத்தூண் 2 லிட்டர் மேலே எண்ணெய் பிடிக்க முடியும். சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறதுக்கு எதுக்கு சர்வேக்கள் வைக்க போகிறாங்கன்னா, கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பார்த்துடலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்கே இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போகிறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாட்டுறாங்கன்னு பார்த்துடலாங்கண்ணா.